ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று 30/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மேஜர் செட்பேக் ஃபார் ட்ரம்ப் ஆஸ் யூஎஸ் கோர்ட் பிளாக்ஸ் டாரிஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேரிஃப்லாம் வந்து நிறைய கண்ட்ரிஸ் மேலே இம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்சிகோ, கனடா, சைனாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆல்ரெடி இம்போஸ் பண்ணியாச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பேச்சுவாக்கில் வந்து யூஎஸும் சைனாவும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டேஸ்க்கு சைனா வந்து இது டாரிஃப் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம், இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சைனா வந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நிலவரம் போயிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா வந்து அயன் ஸ்டீலுக்கெலாம் கூட வந்து டேரிஃப் இன்னும் கொஞ்சம் நாளில் போட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதுக்கெலாம் போட்டாங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்குமே இது வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய அயன் அண்ட் ஸ்டீல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகும். ஸோ நம்ம ஓவரால் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, யூஎஸோடைய ஃபெட்ரல் கோர்ட் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே எப்படி சுப்ரீம் கோர்ட்டு அந்த மாதிரியும் அங்கே வந்து ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்றது. ஸோ அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய இம்போசஸ் டாரிஃப்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ அது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க யூஎஸ் ஃபெட்ரல் கோர்ட். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த நியூஸாக வந்திருக்கு. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதனால் வர என்னென்ன இம்பேக்ட்ஸ் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் நார்மலாக லீகல் படி பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 பிரகாரம் ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மாதிரி அன்லிமிட்டடாக வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அப்கமிங் டேஸில் வந்து டேரிஃப் வந்து இதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் அவர்களால் வந்து டேரிஃப் அதிகம் பண்ண முடியாது, நிறைய விஷயங்களில் டேரிஃபும் போட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பேக்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரேடில் ஒரு நல்ல மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய அதிகமாகும். நார்மலாக நம்ம எப்போவுமே நார்மல் ட்ரேட் நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஒரு குளோபல் எக்கனாமி வந்து இப்போது சடனாக ஃபால் ஆச்சு. ஸோ இவங்க நிறைய யூஎஸ்ஏ டக்குன்ட்டு டேரிஃப் அதிகமாக படும்போது அந்த பக்கமும் சைனா வந்து அதிகப்படுத்தினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அப்படியே எக்கனாமிக் க்ரைசிஸ் மாதிரி இந்த பக்கமும் டைட்டன் பண்ணி எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் போட்டு வந்து அப்படியே வந்து ரொம்ப டைட்டன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அந்த குளோபல் எக்கனாமி கொஞ்சம் ஓகேவாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த யூஎஸ் ஃபெட்ரல் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், தமிழ்நாடு சென்னையிலலாம். ஸோ இதோட நம்ம ஸ்ட்ரீட்டாக சவுத்தில் வந்து ஆக்சுவலி இங்கே கேரளா கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் கொச்சி ஷிப்ரெக் ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கிறது இதுவுமே ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ டிக்ளரே பண்ணிட்டாங்க கேரளா கவர்மெண்ட். இது வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டியில், அதாவது இந்த தெர்மோ பிளாஸ்டிக் அடிச்சுன்னு வந்து எல்லா இடத்துலையும் பதிகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் கோஸ்டில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நடக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அதுவும் மெயினாக அந்த அரேபியன் சீல இது நடந்திருந்தாலும் கேரளாவில் தான் வந்து கேரளாவுக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கேரளாவில் தான் வந்து அந்த எல்லா தெர்மோ பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும் சரி, ஆயில் ஸ்பில்லாக இருக்கட்டும் சரி, எல்லாம் நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் கேரளா கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராகவே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்எஃப் கிட்டே போகும். ஸோ ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அவங்கக்கிட்ட. ஸோ இதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கி இதுக்கப்புறமா நம்ம இது ஸ்டெப் எடுக்கணும். என்னன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தாலும் ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இன்னுமே நம்ம தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கோம். எப்படி வந்து நம்ம இதிலேருந்து மீண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியாமல் தான் வந்து அப்படியே தள்ளாடிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக இனிமேல் தான் வந்து 10% ஃபண்டெல்லாம் வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எஸ்டிஆர்எஃப் மூலயமா வந்து 10% ஃபண்ட் ஒதுக்கி ஸோ இதை வந்து டிசாஸ்டராக வந்து அறிவித்து
இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வந்து நான் இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு எடிட்டர் பேஜ் போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரீரைட்டிங் த ஸ்கிரிப்ட் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றது இந்த நம்ம ப்ரீகேஜி அண்ட் தென் எல்கேஜி யூகேஜி படிக்கிறோம் இல்லையா, கிண்டர் கார்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பேசிக்கான நமக்கு நியூட்ரிஷனஸ் தேவையான எக்கு ஃபுட்டு, நார்மலாக சாப்பாடு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாலாமிருதம், நம்ம இங்கே வந்து சத்து மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பாலாமிருதம் அண்ட் தென் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது அண்ட் தென் பிஸ்கெட்ஸ், நிறைய பிஸ்கெட்ஸு, அண்ட் தென் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன்ஸ்க்கான மெடிசன்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. வேக்சின்ஸும் அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், ஸோ அவங்களுக்கான வேக்சின்ஸ் போடுறாங்க. ஸோ அதே இன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லாட்டரி ஆஃப் பர்த் அப்படின்றது வந்து இந்த ஸ்கீம் ஆக்சுவலி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா, இந்த லாட்ரி ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொஞ்சமாச்சும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம இது எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது லாட்ரி ஆஃப் பர்த் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து என்ன தான் வந்து நமக்கு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை ஈக்குவல் ஆக்சஸ் டு ஹெல்த்தாக இருக்கட்டும் சரி, நம்ம வந்து ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தோம்னா ஸோ அதுக்கு வந்து நமக்கு எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே இன்கேஸ் நம்ம கொஞ்சம் பாவர்ட்டியான ஃபேமிலியில் பிறந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தப்பட்டது தான் இந்த ஆக்சுவலி இந்த ஏர்லி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது, ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட்டு இது மெயின் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஹெல்த்தில் தான். அது நமக்கு கொஞ்சம் லைட்டாக எஜுகேஷன் வைஸும் போயிட்டு லைக் ஏபிசிடி அண்ட் தென் 1 to 3 ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இது. இது வந்து முதல்ல ஜேம்ஸ் எக்மேன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்னல இந்த லாட்ரி ஆஃப் பர்த் அப்படின்றது, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு சில்ட்ரன் ஆச்சு, ஒரு குழந்தையாச்சு பாவர்ட்டியான ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வராங்க. ஸோ இவங்களுக்கான எல்லா ஹெல்த் ஆக்சஸ் எல்லாமே கிடைக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த இசிஇ அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றது எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஸோ இன் பேசிக் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 to 12 இயர்ஸ். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். நம்ம இந்த டைமில் வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் சைல்டு மேலே ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ நம்ம ஒவ்வொரு டாலரும் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம $1 நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணோம்னா அது வந்து ஒரு $7 to $9 நமக்கு வந்து ரிட்டர்னாக வரும். ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். ஸோ அவங்களுக்கான எஜுகேஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அவங்களோட எஜுகேஷன் ஹெல்த் எல்லாமே ஸோ வந்து நம்ம அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். பட் ஆனால் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் நார்மலாகவே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக் 2 hours எடுக்க வேண்டிய பாடத்தை 38 minutes தென் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு அவ்வளோ வந்து அங்கன்வாடிஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை. லைக் போவாங்க, சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட வைப்பாங்க, தூங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவாகவும் ஒரு சில இடத்துல வந்து நம்ம பிளான்டாக வந்து இல்லை அப்படின்றதும் நம்ம வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். ஸோ அதில் இன்னும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒரு 15% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் தான் வந்து இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு ஆக்சஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்டர் கார்டன் அப்படின்றது ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த எல்லாருக்கும் இந்த லாட்ரி ஆஃப் பர்த் வச்சு பார்க்காம எல்லாருக்கும் எஜுகேஷனும் சரி ஹெல்த்தும் சரி ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த கிண்டர் கார்டன் அப்படின்றதே. ஸோ அது எந்த இது மூலியமாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது இசிஇ அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றது மூலயமா. ஸோ பட் ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ அதாவது இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனில் ஒரு சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1263 வந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கூல் எஜுகேஷனில் 37,000 பர் சைல்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஸோ இன்னுமே நம்ம நிறைய வந்து ஃபண்ட் ஒதுக்கி இன்னுமே நிறைய நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெயினாக யூபி, உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஒடிசா சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமான அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இது இருக்கு இல்லையா, பிஎஸ்எஃப் 45 வில்லேஜ் கார்ட்ஸ் இனிஷியேட்டிவ் வித் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் ஃபார் ஜம்மு பார்டர் ரெசிடென்ட்ஸ் அப்படி. இதை பற்றி நம்ம நிறையவே இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த பஹல்காம் இஷ்யூ அந்த ஆப்ரேஷன் சிண்டோர் இதெல்லாம் நடந்ததுனால நான் மறுபடியும் இது எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நம்ம பார்டரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வில்லேஜ் கார்ட்ஸ், அதாவது அங்கே வசிக்கிற நம்ம எப்போவுமே வந்து அங்கே இருக்க முடியுமா, எல்லா டைமும் நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் அங்கே இருக்க முடியுமா அப்படி இருக்கிறது ஒரு சில நேரத்தில் தளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த டைமில் வில்லேஜ் கார்ட்ஸ் அப்படின்ற அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றின தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்எஃப்ன்றது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டரில் இருக்க சிஆர்பிஎஃப் போலீஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சிஆர்பிஎஃப் போலீஸ் அந்த 8 பார்டர்ஸில் ஒவ்வொரு பார்டர்லேயும் இருப்பாங்க. லைக் ஆசாம் ரைஃபிள்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. பிஎஸ்எஃப் அந்த இந்த மாதிரி. ஸோ அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்ட இருக்க பிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் கார்ட்ஸ் இனிஷியேட்டிவ் அந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து முழுமையாக வந்து அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டொபாக்கோ, ஸோ இது பற்றி நான் பேசியே ஆகணும். டொபாக்கோ அஃபோர்டபிலிட்டி ஃபியூவலிங் கேன்சர் எபிடமிக் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டொபாக்கோ அப்படின்றது நம்ம எப்படிலாம் கன்சியூம் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமாக நம்ம வந்து நார்மலாக வெறும்னே வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரை லீவ்ஸாக வந்து அதை கசக்கி வந்து மவுத் மூலியமாகவும் மென்று சாப்பிடுவாங்க. அதை பவுடர் ஆக்கி லைக் ஸ்மெல் பண்ணுற மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோ வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் மெயினாக அந்த மாதிரி பேப்பரில் ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா சிகரெட்ஸ், பீடிஸ் அந்த மாதிரி எல்லாமும் நம்ம இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன கேன்சர்ஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ மவுத் கேன்சர்ஸ், த்ரோட் கேன்சர்ஸ், லங்ஸ் கேன்சர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. இனி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான் வந்து டொபாக்கோ கல்டிவேஷனில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே தான் நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த டொபாக்கோ வாங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எய்ம். ஸோ இந்த நம்ம மற்றபடி ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோவில் நிக்கோட்டினமைட் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நமக்கு இது எல்லாமே வந்து நடக்குது. அது போயிட்டு அந்த பிரெயினில் வந்து லைக் அந்த ஒரு தூண்டுதல் நம்ம அடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்து நம்ம கண்டினியூஸாக சிகரெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுது இல்லையா. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த நிக்கோட்டினமைட் தான் அப்படின்றதும் நமக்கு நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட்டாக இருக்கான். லைக் மேல்ஸ்க்கு வந்து நிறைய கேன்சர் இருக்குதும் அண்ட் தென் மோர்டாலிட்டி ரேட் நிறைய இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டில் நிறைய மேல்ஸ்க்கு கேன்சர் இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மவுத்து, த்ரோத் அண்ட் தென் லங்ஸு, லிப்பு, ஓரல் கேன்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலே வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டொபாக்கோனால் கிட்டத்தட்ட 1.77 lakh வந்து அதிகமாக நம்ம வந்து ஒரு பர்சனோட ஹெல்த்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எக்கனாமிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் எக்கனாமிக் பேர்டன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராவாக லைக் 1.77 lakh வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம இந்த ஒரு டொபாக்கோ கன்சம்ஷன் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது தாண்டி நம்ம ஜென்ரலாக பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட்ஸ், ஸோ அந்த லைக் நார்மல் லிக்கர், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுடைய இன்கம் லெவல் எக்கனாமிக் பேர்டன் அப்படின்றது நம்ம அதை தான் சொல்ல வரோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 700 to 900 rupees கிடைக்குதுன்னா ஸோ அதில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 to 500 rupeesக்கு வந்து போயிடும். ஸோ லிக்கர் அண்ட் தென் சிகரெட், ஸோ இது வச்சு ஸோ அந்த மீதி இருக்கிற அவங்க ஃபேமிலி பற்றி அண்ட் தென் அவங்களுடைய சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் பற்றி ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் யோசிக்கும் போது அதுவே மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது.
பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கே லைக் சிகரெட்ஸு பீடியெல்லாம் பிடிச்சவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த த்ரோட் கேன்சர், மவுத் கேன்சர், லங்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தேவைப்படுது. லைக் அதுவே நம்மளுடைய ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். இப்போ இதோடு முடிஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஆனால் மறுபடியும் அவங்களுக்கே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கிட்டத்தட்ட ₹1.77 lakh அப்படின்னும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒரு எக்கனாமிக் பேர்டனாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் தென் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்ற மாதிரி. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ் ஒர்க் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.